நூலிழையில் உயிர் தப்பிய ட்ரம்ப், வானத்தில் பறந்தபோது பகீர், குழம்பி தவித்த அமெரிக்க கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல், ஏமன் படையினர் 59 பேர் உயிரிழப்பு, யாருக்கும் அஞ்சாத வெகு எதிரான சதிவலை, மண்ணை கவ்விய மொசாத், களமிறங்கிய இஸ்லாமிய அடியில் கை வைத்த ஈரான், உயிர் தப்ப போராடும் அமெரிக்கா, மூழ்க போகும் இஸ்ரேல் நாடு. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பயணம் செய்த ஹெலிகாப்டர் வாஷிங்டன் வான்பரப்பில் ஒரு பயணிகள் விமானத்திற்கு மிக அருகே சென்று மோதலில் இருந்து தப்பிய அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. அதிபரின் ஹெலிகாப்டரான மரைன் ஒன் வாஷிங்டன் தேசிய விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான பயணிகள் விமானத்திற்கு 1 மைலுக்கும் குறைவான தூரத்தில் மிகவும் நெருக்கமாக வந்துள்ளது. வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறையுடன் நிகழ்ந்த தகவல் பரிமாற்ற குளறுபடிகளே இந்த அபாயகரமான சூழலுக்கு காரணம் என்று முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதுவாக இத்தகைய பாதுகாக்கப்பட்ட வான்பரப்பில் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களுக்கு இடையே குறைந்தது 1.5 மைல் கிடைமட்ட இடைவெளியும் 500 அடி செங்குத்து இடைவெளியும் இருக்க வேண்டும் என்பது விதிமுறை. ஆனால் இந்த சம்பவத்தின் போது அந்த பாதுகாப்பு தூரம் மீறப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அதிபர் ட்ரம்ப் கலிபோர்னியா செல்வதற்காக ஆண்ட்ரூஸ் விமானப்படை தளத்திற்கு ஹெலிகாப்டரில் சென்று கொண்டிருந்தார். இந்த சம்பவம் குறித்து அமெரிக்காவின் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் மற்றும் பெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகிய அமைப்புகள் தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளன. ஏமன் நாட்டில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டு அரசின் பாதுகாப்பு படையினர் 59 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலுக்கு ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை ஹவுதிகள் பயன்படுத்தியுள்ளனர். ஏமன் உள்நாட்டு போரில் கடந்த 4 ஆண்டுகளில் இது மிக மோசமான தாக்குதல் என்று அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதலில் ஏமன் கவனம் பெற்றுள்ளது. இந்த மோதலில் சவுதி அரேபியாவிற்கு ஏமன் அரசு துணை புரிந்து வருவதாக தகவலும் தெரிய வந்துள்ளது. அந்த குற்றச்சாட்டை முன்வைத்து ஏமனின் அரசு பாதுகாப்பு படை மற்றும் சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தியதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் செய்தி தொடர்பாளர் யஹ்யா சாரி தெரிவித்துள்ளார். முன்னதாக ஏமன் நாட்டின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதியில் உள்ள ராணுவ முகாம்கள் மீதும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் 30 படை வீரர்கள் உயிரிழந்தனர், 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சவுதியின் ஆதரவுடன் இந்த ராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் உருவாக்கிய ரகசிய திட்டம் தோல்வியில் முடிந்துள்ளது. இந்த தோல்வியை தொடர்ந்து இஸ்ரேலின் சக்தி வாய்ந்த உளவு அமைப்பான மொசாத்திற்குள் மிகப்பெரிய அதிரடி மாற்றம் நடந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மொசாத்தின் 2 மூத்த அதிகாரிகள் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இதன் பின்னணி குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. சேனல் 12 ஊடகம் வெளியிட்ட தகவலின்படி மொசாத் அமைப்பின் தலைவர் ரோமன் கோஃப்மேன் 2 உயர் அதிகாரிகளை நீக்கியுள்ளார். இவர்களில் ஒருவர் மொசாத்தின் உளவு பிரிவு இயக்குநரகத்தின் தலைவராகவும் மற்றொருவர் ஈரானுக்கான பிரிவின் தலைவராகவும் செயல்பட்டதாக கூறப்படுகின்றது. இவர்கள் இருவரும் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு ரகசிய திட்டத்தின் முக்கிய காரணிகள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானில் ஏற்கனவே இருக்கும் அரசிற்கு எதிரான அதிருப்தியை பயன்படுத்தி குறிப்பாக இன சிறுபான்மையினரிடையே விரிசலை தூண்டி நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்குவது, இதன் மூலம் இறுதியில் ஈரான் அரசை கவிழ்க்கும் சூழலை உருவாக்குவதே திட்டம். மேலும் ஈராக் நாட்டின் குர்திஷ் தலைவர்களை இந்த நடவடிக்கையில் இணையுமாறு ட்ரம்ப் ஊக்குவித்ததாகவும் அதற்கு அவர்கள் மறுத்துவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. உலகின் மிக முக்கியமான எண்ணெய் வழித்தடங்களில் ஒன்றான ஹார்முஸ் நீரிணை வழியாக யார் செல்லலாம், எந்த நாட்டு கப்பல்களுக்கு தடை, எந்த மாதிரியான சரக்குகளை எடுத்துச் செல்லலாம், இதற்கெல்லாம் விதிகளை உருவாக்கும் வகையில் ஈரான் தற்போது புதிய மசோதாவை தயாரித்து வருகின்றது. இந்த நடவடிக்கை நடைமுறைக்கு வந்தால் ஏற்கனவே பதற்றத்தில் இருக்கும் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஈரானின் ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி இந்த புதிய மசோதா தற்போது ஈரான் நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு ஆணையத்தின் பரிசீலனையில் உள்ளது. இந்த மசோதாவில் இஸ்ரேலிய கப்பல்கள் மட்டுமின்றி ஈரானுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதாக கருதப்படும் நாடுகள் அல்லது அமைப்புகளுடன் தொடர்புடைய ராணுவ மற்றும் சிவில் சரக்குகளுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம். அது மட்டுமல்ல, அத்தகைய கப்பல்களுக்கு அல்லது சரக்குகளுக்கு எதிராக இழப்பீடு வழங்கப்படும் வரை அவற்றின் ஹார்முஸ் பயணத்தை தடுக்கவும் ஈரான் திட்டமிடுவதாக கூறப்படுகின்றது. ஈரான் முன்மொழிந்துள்ள சட்டத்தின்படி கடுமையான அபராதம் விதிக்கப்படலாம். கப்பலில் எடுத்துச் செல்லப்படும் சரக்கின் மதிப்பில் 20% வரை அபராதம் விதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் ஈரானின் புதிய மசோதா வெறும் சட்ட நடவடிக்கையாக மட்டுமன்றி ஹார்முஸ் மீதான தனது செல்வாக்கை வெளிப்படுத்தும் முக்கியமான முயற்சியாகவும் பார்க்கப்படுகின்றது.